Hello students, 6th English Prose 1 Sea Turtle Section 3 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம செக்ஷன் 1 and 2 பார்த்துட்டோம். ஒரு சின்ன ரீகால். There are 7 species of marine or sea turtles in the world. இந்த உலகத்தில் 7 வகையான sea turtles இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். அதில் 5 species இந்தியன் கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது என்னென்ன? The olive ridley, the hawksbill, the sea turtle, the green sea turtle, the loggerhead and the leatherback. இதில் இருக்கிறதுலே the smallest species the olive ridley. அதோட weight 35 kilogram. அதே largest species leatherback. அதோட weight 700 kilogram. Sea turtles தன்னோட முழு வாழ்க்கையும் எங்கே இருக்கும் அப்படின்னா கடலில் தான் இருக்கும், ஓஷனில் இருக்கும். பட் ஸ்டில் இட் ஹேஸ் அ கனெக்ஷன் வித் லேண்ட். அதுக்கு லேண்டோட சில கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா அது லேண்டுக்கு எதுக்காக வருது? முட்டையிடுறதுக்காக வருது. ஜான்வரி டு மார்ச் மந்த்து தான் அது முட்டையிடுறதுக்காக லேண்டுக்கு வருது. ஒரு நல்ல இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே கிட்டத்தட்ட 100 முட்டை இடுகிறது. ஒரு 45 சென்டிமீட்டர் டீப்புள்ள ஒரு பள்ளம் தோண்டி அதில் முட்டையிடுது. முட்டையிட்டதுக்கப்புறம் அந்த பள்ளத்தை மணல் போட்டு மூடிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? கடலுக்கு திரும்பிடுது. இதுதான் நம்ம செக்ஷன் 1 and 2ல் நம்ம பார்த்தோம். Today we will see section 3. Many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. Hatchlingsனா அந்த young sea turtles, அதோட weight எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 grams. ஸோ எல்லா hatchlingsுமே கடலுக்கு போய் சேர்றதில்ல. They will fall prey to crabs or birds even before they reach the water. கடலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே கிராப்ஸ்னு என்னது? நண்டு. பேர்ட்ஸ்னால் பறவைகள், அதுக்கு இரையாயிடுது. Most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. அப்படி கடலுக்கு போய் சேர்ந்த ஹேச்லிங்ஸ், இந்த லேண்டில் இருக்கக்கூடிய ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து தப்பிச்சு கடலுக்கு போய் சேரக்கூடிய ஹேச்லிங்ஸும் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெடேட்டர்ஸால் சாப்பிடப்படுது. In fact, scientists estimate that only 1 in every 1,000 hatchlings become an adult. இங்கே becomes-னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை become-னு மாற்றிக்கோங்க. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1000 hatchlings இருக்குதுன்னா அதில் ஒரு hatchling தான் பெருசாகுது, அடல்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. இதுக்காக தான் என்னவோ sea turtles நிறைய முட்டையிடுது. அப்போ தான் கொஞ்சமாவது hatchlings சர்வைவ் பண்ண முடியும், உயிர் பிழைக்க முடியும் அப்படின்றதுக்காக. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. ஸோ நிறைய வருஷம் கழிச்சு அந்த ஸ்விம் பண்ணதுக்கப்புறம், கடலில் ஸ்விம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேச்லிங்ஸ் பெருசாகிடுது, அடல்ட் ஆகிடுது இல்லையா? அது எங்கே வருது? திரும்ப அது பிறந்த இடத்துக்கே, பிறந்த பீச்சுக்கே வந்துடுது. தே கம் தேர் டு லே தேர் ஓன் எக்ஸ். அங்கே தன்னுடைய முட்டையிடுறதுக்காக அந்த ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் அடல்ட் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகுது. ஹவு தே மேனேஜ் டு ஃபைண்ட் த பிளேஸ் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் இன் த சீ இஸ் ஒன் ஆஃப் த மெனி மிஸ்ட்ரீஸ் ஆஃப் தீஸ் ஃபேசினேட்டிங் ரெப்டைல்ஸ். இது வரைக்கும் யாருக்குமே புரியல. மிஸ்ட்ரீஸ்னால் புரியாத புதிர், ஃபேசினேட்டிங்னா கண் கவர்ந்த, இன்ட்ரெஸ்டிங், அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் யாருக்குமே புரியல எப்படி அந்த சீ டர்ட்டில் தன்னோட பிறந்த இடத்துக்கே திரும்ப வருது அப்படின்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை. Sea turtles are among the many wonderful creatures we share this planet with. நம்ம பிளானெட்டில் நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்குது, அதில் sea turtleம் ஒன்று. They have survived natural dangers for millions of years. பல வருஷங்களாக இந்த sea turtles இயற்கை ஆபத்துகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நிறைய டேஞ்சர்ஸ் அதுக்கு இருக்குது. பட் sadly, human activities during the last few decades have put them in grave danger. ஆனால் இப்போ ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, மனிதர்களால் இதுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது. There are many factors that threaten their survival. அது உயிர் பிழைக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது உயிர் பிழைக்காமல் போகிறதுக்கு இப்போ நிறைய காரணங்கள் இருக்குது. People hunt them for their meat or collect their eggs. மக்கள் அதை வேட்டையாடுறாங்க, ஹண்ட் பண்ணுறாங்க, வேட்டையாடுறாங்க அதோட மீட்காக. அதே போல் அதோட எக்ஸையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. Sometimes they are accidentally trapped in the
நெட்ஸ் ஆஃப் மோட்டர் போட்ஸ். நெட் இங்கே நெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அந்த எஸ் அடிச்சிருங்க. நெட்ஸ் ஆஃப் மோட்டர் போட்ஸ், மோட்டர் போட்டோட வலைகளில் இந்த சீ டர்ட்டில்ஸ் வந்து தெரியாமல் மாட்டிக்கிறதுங்க. Problems like pollution, dumping of plastics into the ocean, and construction activities on nesting beaches also hurt their survival. ஸோ அது உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. என்னென்ன காரணங்கள்? பொல்யூஷன்னால், மாசுபடுறதுனால, டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் போடுறதுனால, அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், நிறைய கட்டுமான பணிகள் வந்து கடலோர பகுதிகளில் நடந்துகிட்ருக்கு. அது பர்டிகுலராக எந்த ஏரியாவில் வந்து அது நெஸ்டிங் பண்ணுதோ அங்கே தான் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து என்ன பண்ண முடியல, அது உயிர் பிழைக்க முடியலை. Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. சிஸ்டமேட்டிக்கலி அப்படின்னா முறையாக. ஸோ என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். அதுக்கு இருக்க அச்சுறுத்தல், த்ரெட்ஸ் அப்படின்னா அச்சுறுத்தல், அதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக அதை சால்வ் பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும், ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து அதை காப்பாற்றணும், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதை என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணதோ அதெல்லாம் நம்ம சரிப்படுத்தினோம்னா வருங்காலத்தில் சீ டர்ட்டில்ஸ் எக்ஸிஸ்ட் பண்ணும். அதர்வைஸ் இட் வில் பிகம் எக்ஸ்டிங்க்ட், அழிஞ்சிரும், அந்த இனமே அழிஞ்சிரும். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆத்தரை பற்றி பார்க்கலாம். ஷேகர் தத்தாத்ரி. ஷேகர் தத்தாத்ரி ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிகல்ஸ் ஆன் வைல்ட் லைஃப். ஆர்டிகல்ஸ் அப்படின்னா கட்டுரை. ஷேகர் தத்தாத்ரின்றவர் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு வனவிலங்குகளை பற்றி. கன்சர்வேஷன் அண்ட் ஃபில்ம் மேக்கிங், அவர் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பை பற்றி அவர் படமும் எடுத்திருக்காரு. ஹீ ஹாஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நேச்சர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அவரோட 13 வயசுலேருந்தே, குழந்தை பருவத்திலேருந்தே அவர் வந்து இயற்கை மேலே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஹீ இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபில்ம் மேக்கர். அவர் நிறைய அவார்ட் வாங்கியிருக்கார். அவர் வனவிலங்குகள் பற்றி படம் எடுத்திருக்காரு இல்லையா, அதுக்கு நிறைய அவார்ட் வாங்கியிருக்கார். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹிம் விசிட் www.shekhardattatri.com. ஸோ அவரோட வெப்சைட்டை போய் பார்த்தோம்னா அவரை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் லெட் அஸ் see glossary. சர்வைவ் அப்படின்னா என்ன? கண்டினியூ டு லிவ், உயிர் பிழைத்தல். மிஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், புரியாத புதிர். ஃபேசினேட்டிங் அப்படின்னா அட்ராக்டிங் கிரேட்லி, அட்ராக்டிவ், இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா கண் கவர்ந்தன்னு சொல்லலாம். டீகேட் அப்படின்னா a period of 10 years, 10 ஆண்டுகளை தான் டீகேட்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.